அதிமுகவின் டெல்லி முகமாக இயங்குவதற்கு ஜெயலலிதாவை தேர்வு செய்தார். 1984 மார்ச் 24ஆம் தேதி ஜெயலலிதா ராஜ்யசபா உறுப்பினராக முன்மொழியப்பட்டார். ராஜ்யசபா உறுப்பினரான ஜெயலலிதாவிற்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் 185. இந்த இருக்கையில்தான் 1963ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அமர்ந்திருந்தார். பதவி பெற்ற ஜெயலலிதா தனது திறமையை வெளிப்படுத்த விரும்பினார். அவரது முதல் பேச்சை எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் பெரிதும் பாராட்டினார். அந்த பேச்சு பிரதமர் இந்திரா காந்தியையும் கவர்ந்ததை அடுத்து அப்போது இந்தியாவிற்கு வந்திருந்த யுகோஸ்லேவியா அதிபருக்கு அளிக்கப்பட்ட விருந்துக்கு ஜெயலலிதாவிற்கும் அழைப்பு விடுத்தார். இதனிடையே அலட்சியமாகவும் கட்சி சீனியர்களை கண்டுகொள்ளாமலும் இருக்கும் ஜெயலலிதாவின் பாங்கை எம்ஜிஆருக்கு சுட்டிக்காட்டிய ஜெயலலிதாவின் உட்கட்சி எதிரிகள் ஒரு கட்டத்தில் பகிரங்கமாகவே அவரை எதிர்க்க தொடங்கினர். அதற்கு தலைமை தாங்கியவர் எஸ்.டி. சோமசுந்தரம். ஜெயலலிதாவிற்கு எதிர்ப்பு வலுக்கவே அவரை கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார் எம்ஜிஆர். ஜெயலலிதா